முருகன், திருநெல்வேலி. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனில் அநேகர் என் நாமத்தைக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இயேசு உவமையில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வேத பகுதி. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க. ஆனால் அனலைஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையான கடவுளே நான் தான். கடவுளுடைய மறுரூபத்தில் நானே வந்திருக்கிறேன். என்னை நம்பு, நான் சொல்கிறத கேளு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த கடவுள் சொல்கிறாரு பாருங்கள், என் பேரை சொல்லியே வருவாங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறார். பி கேர்ஃபுல், அதை தான் சொல்கிறாங்க. வஞ்சிக்கப்படாது இருங்க அப்படின்னு. ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக தவறான்றதை அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது. நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கருத்து நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வேத பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கும் ஒத்து போகுதா, இல்லை சம்மந்தமே இல்லாமல் கதை கட்டுறாங்களா, அந்த மாதிரியெல்லாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதமே சொல்லுது. நான் பேசுகிறது இல்லை, எந்த ஒரு டீச்சிங்காக இருந்தாலும் சரி, என்னுடைய பேச்சாக இருந்தாலும் யாருடைய ஸ்பீச் நீங்கள் காதில் கேட்கும் பொழுதும் இதை அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் சரி தவறுன்றதை தெரிஞ்சுக்கிடணும். அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஐயோ ஆண்டவரே, உங்கள் வார்த்தை தானே அவங்களும் சொன்னாங்க இவங்களும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால் ஆராய்ந்து அறிந்து உண்மையான வார்த்தைகள் என்ன, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது, இவங்க சொல்கிறது கடவுளுடைய வார்த்தைக்கு ஒத்து போகிறதா, இல்லை மோட்டிவேட் பண்ணுறன்ற பேரில் வேறு எதுவும் செய்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் தான் அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அந்த உரிமை கடவுள் உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார். ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள், நானே தேவன் என்று அப்படின்னு. உங்கள் வாழ்க்கைக்கு உகந்து போகிறவும் ஒத்து போகிற மாதிரியும் அந்த வாக்கு தத்துவங்கள் இருக்கா, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒத்து போகிற மாதிரி இருந்தால் அதை காது கொடுத்து கேளுங்க. ஒவ்வாமை கருத்துக்களை உதறி தள்ளுங்க. அது வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. புரோஜனம் இல்லைன்னா அதை உதாசீனப்படுத்துறது நல்லது. அதனால் கடவுளுடைய வார்த்தையை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.